அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி அரசு பொதுத் தேர்வை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னனை காட்டிலும் எவன் ஒருவன் கல்வி கற்றிருக்கிறானோ அவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத நேற்று நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. படித்த இளைஞர்கள் நேற்று நடு ரோட்டில் உட்கார வச்சு கதற விட்டு அனுப்பியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு. அரசு பொது தேர்வு என்ன அப்படியே போனதும் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. 5 வருஷமோ 10 வருஷமோ உட்காந்து லைப்ரரியோ இல்லை இன்ஸ்டியூட்டோ போய் அவங்க செல்ஃபாகவும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அதில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி திருப்பி அடுத்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எழுத வந்தால் எக்ஸாம் இல்லை நீங்கள் போங்கன்னு ரிட்டன் அனுப்பி வைக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையை இழந்து, சந்தோஷங்களை இழந்து, அவங்களுடைய வயசை இழந்து, எல்லாமே இழந்து, அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த தேர்வு மட்டும். அதை நம்பி அவங்க எல்லாத்தையும் இழந்து படிச்சுட்ருக்காங்க. தேர்வு இல்லைன்னு ஈஸியாக எளிமையாக தொழில்நுட்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டீங்க. படுற கஷ்டம் இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுடைய பார்த்தா எல்லாத்துக்கும் வச்சா டிஎன்பிஎஸ்சி அப்படி கிடையாது. அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன தெரியுமா? 6 வருஷம் 5 வருஷம் எல்லாத்தையும் குடும்பங்களே இழந்து வந்து உட்காந்து படிச்சுட்ருக்கவங்க எத்தனை பேர்? நீங்கள் கொடுக்குற அந்த 2000 அந்த 1000 2000 அந்த வேக்கண்ட்டுக்கு 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் உட்காந்து அந்த 1000ல் ஒருத்தராக நம்ம வந்துட மாட்டோமா? அந்த 2000ல் ஒருத்தராக நாங்கள் வந்துட மாட்டோமா? 10% கொடுக்கறதில்ல. ஆனாலும் அதுக்காகவாவது அந்த நடுத்தர மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேலும் சிறப்பாக அமைச்சிக்க அந்த 1000ல் ஒருத்தராக வரமாட்டோமா, அந்த 2000ல் ஒருத்தராக வரமாட்டோமா அப்படின்னு வந்து படிச்சிட்ருக்காங்க. அவங்க நம்பிக்கைகளை ஒட்டச்சி அனுப்பியிருக்கீங்க. எங்களுக்கான அந்த பொறுப்பு யார் எடுத்துக்குவாங்க? எங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து யார் எடுத்துப்பாங்க? எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது. வாழ்க்கையே இழந்து எப்படி படிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஈஸியாக தொழில்நுட்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 5 வருஷமாக இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க. ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க. படித்தால் வேலை இல்லைங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. எவ்வளோ கஷ்டம் இது. எவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் படிச்சிருப்போம். இவ்வளோ நம்பிக்கையோடு அவங்க வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை உடச்சி அனுப்பிட்டீங்கல்ல. இது யார் இதுக்கான பொறுப்பு எடுத்துக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொன்று, இப்போ இருக்க அந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து கொடுக்குறோம். யாராவது படித்து அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி காமிங்க பார்க்கலாம். எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், எங்களுடைய ஆதங்கம் எவ்வளோ இருக்கும், எங்களுடைய வழிகள் யார் புரிஞ்சுக்குவாங்க? எவ்வளவோ அந்த சொசைட்டி, அந்த சமூகங்கள், எங்களுடைய அந்த பார்வைகள், நாங்கள் வெளியில் போகும்போது அவங்க பேசுகிற அந்த பேச்சுகள், அந்த கவலைகள், அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து படித்து சரி நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வர மாணவர்களை அவங்கள ரொம்ப காயப்படுத்தி அனுப்புறீங்கல்ல. இதெல்லாம் யார் கேட்க போகிறீங்க? அனிதாவுக்காக குரல் கொடுத்த இந்த சமூகம் இந்த டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்காக போன உயிர்களுக்கு யார் குரல் கொடுப்பீங்க? தமிழில் படித்தா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுவும் இல்லை. ஆங்கிலத்தில் படித்தவர்கள் போகிற வேலையை விட, அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதை விட தமிழில் படித்த மாணவர்கள் வந்து கம்மி தான். அதை யார் புரிஞ்சுக்க போகிறீங்க? எங்களுக்காக யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க போகிறீங்க? எங்களுக்கு யார் நம்பிக்கை கொடுக்க போகிறீங்க? ஒரு அப்ளிகேஷனோ ஒரு ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகளோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது இன்னைக்கு ஆள் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை ஏன் உங்களால் எடுக்க முடியலன்னு நாங்கள் கேட்குறோம். ஒரு 1000 2000 பேர் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து வேலை இருக்கா? ஒரு தேர்வு டிஎன்பிஎஸ்சி வருதுன்னா ஒரு 1000மோ 2000மோ அவ்வளவு. ஆனால் அதுக்காக படிக்கிறவங்க 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் இருக்கோம். எங்களுக்காக யார் நம்பிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்காக யாராவது ஒரு சப்போர்ட்டாவது கொடுங்க, அவ்வளோதான்.